அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஆதன் மாதேஷுக்கு மன்னிப்பு கொடுத்த மாதிரியே தமிழ்நாட்டு மக்களும் சீமானும் எனக்கும் மன்னிப்பு தரணும் அப்படின்னு முக்தார் பேசியிருக்கிறது ஒரு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். சத்தியம் தொலைக்காட்சியை சார்ந்த முக்தார் அவர்கள் எடுக்கக்கூடிய நேர்காணலை பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் செலுத்திட்டு இருந்தாங்க அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். உதாரணத்துக்கு பஸ்ஸில் போகும்போது நானே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த வீடியோக்களை பார்த்துருக்கேன். இப்படி முக்தாருடைய வீடியோவை பார்க்கறதுக்காக மக்கள் நிறைய ஆர்வம் செலுத்திட்டு இருந்தாலுமே அவர் ஒரு பணம் வாங்கிட்டு விமர்சனம் பண்ணக்கூடிய நபர் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவருக்கு இருந்த ஒரு ஆதரவு அப்படியே சரிய தொடங்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்தில் பாண்டே போலவும் இவரும் ரொம்பவே நேர்மையான கேள்விகளையும் ரொம்ப தைரியமான கேள்விகளையும் கேட்குறாரு அப்படின்னு மக்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு தன்னுடைய முழு ஆதரவுமே கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு அந்த ஸ்டிங் ஆபரேஷன் மூலம் தான் இவர் பாஜக அதிமுகவுடைய கைக்கூலி அப்படின்னும் 2 கட்சிகளிடமிருந்து பணம் வாங்கிட்டு தான் சீமானை இவ்வளோ வறுத்தெடுக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்ச பிறகு மக்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முக்தாருடைய நேர்காணலை பார்க்குறத அப்படியே நிறுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதனாலேயே சத்தியம் தொலைக்காட்சியுடைய பிஸ்னஸும் டிஆர்பியும் பார்த்தீங்கன்னா சரிய தொடங்கியிருக்கு. முக்தாரும் பார்த்தீங்கன்னா தற்போது நேர்காணல்கள் எடுத்தாலுமே அந்த ஒரு நேர்காணல் அதிக அளவில் மக்களால் பார்க்கப்பட்டது இல்லை அப்படின்றதுனால மனம் முடிஞ்சு போயிருக்காரு முக்தார் அப்படின்னு தெரிய வருது. இறுதியாக பேசிய ஒரு நேர்காணலில் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களிடமும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளிடமும் நான் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னும், அதற்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் ஆதன் தொலைக்காட்சியை சார்ந்த மாதேஷை எப்படி மன்னிச்சாரோ அதே மாதிரி என்னையும் மன்னிச்சு ஒரு நேர்காணலுக்கு ஏற்பாடு பண்ணாரு அப்படின்னா ரொம்பவே நான் நன்றியோட இருப்பேன் அப்படின்னும், இனிமே நான் இந்த விமர்சனத்தை எந்த ஒரு வகையிலையும் பாதிப்புக்குள்ளாக மாட்டேன், என்னுடைய வீடியோக்களை பார்க்குற மக்கள் அனைவருக்குமே நான் ஒரு நேர்மையான கருத்துக்களையே முன் வச்சு பேசுவேன் அப்படின்னு முக்தார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனமுருகி பேசியிருக்காரு. ஆதன் மாதேஷ் எப்படி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்ட பிறகு சீமான் அவருடைய வீட்டிற்கே அழைச்சி ஒரு நேர்காணல் கொடுத்தாரோ அதற்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா மாதேஷுடைய வாழ்க்கை இயல்பு நிலைக்கே திரும்பி இருக்கு அப்படின்றத பல இடங்களில் மாதேஷ் பதிவு பண்ணியிருக்காரு. இதை பார்த்து தனக்கும் ஒரு மன்னிப்பு கிடைக்காதா அப்படின்னு முக்தார் அவர்கள் ஏங்கிட்டு இருக்காரு அப்படின்றது இதுல இருந்து தெரிய வருது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க முக்தாருக்கு மன்னிப்பு தரலாமா வேணாமா அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.